வெல்கம் டு சண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கான செஷனில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆன்டி டிஃபெக்ஷன் லா. ஸோ டிஃபெக்ஷன் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ டிஃபெக்ஷன் அப்படின்னா தெர் ஆர் டூ பார்ட்டிஸ், பார்ட்டி ஏ அண்ட் பார்ட்டி பி. இப்போ நான் வந்து பார்ட்டி ஏல வந்து ஒரு கேண்டிடேட்டாக இருக்கேன், பார்ட்டி மெம்பராக இருக்கேன். ஸோ ஒரு கான்ஸ்டிடுவன்சியில் நின்று நான் வின் பண்ணிடுறேன் பார்ட்டி ஏ சார்பா. இப்போ நான் வின் பண்ணதுக்கப்புறம் நான் எம்பியாவோ எம்எல்ஏவோ வந்து எனக்கு போஸ்ட் கொடுத்துட்றாங்க. ஸோ வின் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பார்ட்டி பிக்கு நான் ஜம்ப் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா டிஃபெக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி நிறைய இடத்துல நிறைய ஸ்டேட்ஸ்ல வந்து நடந்துகிட்டே இருந்தது. ஸோ அப்போதான் வந்து இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாஸ் பண்ணாங்க. எக்ஸாம்பிள் 1967 ஹரியானால ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நடக்குது. பிகாஸ் அப்போதான் வந்து பஞ்சாப்ல இருந்து செப்பரேட் பண்ணாங்க. ஸோ அங்கே கயா லால் அப்படிங்கிற ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணிட்டாரு. பட் வின் பண்ணி ஃபியூ ஹார்ஸ்ல ஹி ஜாயின் தி காங்கிரஸ் பார்ட்டி அண்ட் அனதர் 3 ஹார்ஸ்ல ஹி ஜாயின் யுனைடெட் ஃப்ரண்ட் பார்ட்டி. திருப்பியும் அனதர் 3 ஹார்ஸ்ல திருப்பி வந்து காங்கிரஸ் பார்ட்டி ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ வித் 9 ஹவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 தடவை வந்து அந்த பார்ட்டிக்கும் பார்ட்டி ஏக்கும் பார்ட்டி பிக்கும் வந்து ஜம்ப் பண்ணிட்டே இருந்திருக்காரு. அண்ட் திருப்பியும் அனதர் 15 டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹி அகைன் ஜாயின் யுனைடெட் ஃப்ரண்ட். ஸோ இந்த மாதிரி வந்து நடந்துட்டு இருந்தது ஹரியானால மட்டும் இல்ல, ஸ்டேட்ஸ்ல நிறைய பிளேசஸ்ல நிறைய கான்ஸ்டிடுவன்சில வந்து இதே பிரச்சனை தான் வந்து நடந்துட்டு இருந்தது. ஸோ அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசிக்கும் போதுதான் வந்து ராஜீவ் காந்தி கவர்மெண்ட்ல 1985 10th ஷெட்யூல்ல ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இட் இஸ் அண்டர் 52nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ ஆன்டி டிஃபெக்ஷன் லா இட் இஸ் அண்டர் 52nd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 10th ஷெட்யூல். அதில் இருக்க ப்ரொவிஷன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம்னா, ஒரு எம்பியோ எம்எல்ஏவோ வின் பண்ணதுக்கு அப்புறம் வாலண்டியரா அந்த பார்ட்டியை வந்து அவங்களோட பொலிட்டிக்கல் பார்ட்டியை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, வாலண்டியரா கிவ் அப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க அண்டர் ஆன்டி டிஃபெக்ஷன் லா. செகண்ட் ஒன், அவங்க பார்ட்டிக்கு அகைன்ஸ்டாவோ இல்ல ஓட் போடாமையோ அப்டைன்ஸ் ஃப்ரம் ஓட்டிங் அப்படின்னா அப்பயும் வந்து அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. தேர்ட் ஒன், ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் வின் பண்ணதுக்கு அப்புறம் வேற ஏதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டியை ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா அப்பயே அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ், ஒரு நாமினேட்டட் மெம்பரா இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராஜ்யசபால 12 மெம்பர்ஸ் நாமினேட் பண்றாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி நாமினேட்டட் மெம்பர்ஸா இருந்தாங்க அப்படின்னா வித்தின் 6 monthsக்குள்ள அவங்க ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை ஜாயின் பண்ணிக்கலாம். பட் ஆஃப்டர் 6 months ஏதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டியை ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா அவங்களையும் ஆன்டி டிஃபெக்ஷன் லாக்கு கீழே டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. பட் இதுக்கு ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. என்ன எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தா, பார்ட்டி ஏல ஒரு 30 மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து எம்எல்ஏவா வந்து அப்பாயிண்ட் பண்ணிடுறாங்க, எம்எல்ஏவா வந்து எலெக்ட் ஆயிட்டாங்க. ஸோ அந்த 30 எம்எல்ஏஸ்ல வந்து 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து பார்ட்டி பி போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அப்ப அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ 2/3 ஆஃப் தி மெம்பர்ஸ் வந்து இன்னொரு பார்ட்டியை போய் ஜாயின் பண்ணிட்டாங்க ஆஃப்டர் வின்னிங் தி எலெக்ஷன் அப்படின்னா அப்ப அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ண மாட்டாங்க. அது ஒரு எக்ஸப்ஷன். அனதர் எக்ஸப்ஷன் இஸ், ஒரு எம்எல்ஏ ஆர் எம்பி அவங்கள ஸ்பீக்கராவோ சேர்மேனாவோ வந்து எலெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா பார்ட்டிலேருந்து ரிசைன் பண்ணிக்கலாம். பிகாஸ் தே ஹாவ் டு ஆக்ட் நியூட்ரல். ஸ்பீக்கரோ சேர்மனோ வந்து எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் சப்போர்ட் பண்ணாம நியூட்ரலா ஆக்ட் பண்ணும். ஸோ அவங்க வந்து பார்ட்டியை ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணக்கூடாது. அது வந்து வாலண்டரி ரெசிக்னேஷனுக்கு கீழே வராது. சப்போஸ் அந்த ஸ்பீக்கர் ஆர் சேர்மேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீக்கரோட டென்யூர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து 5 years தான் வந்து ஸ்பீக்கரோட டென்யூரா வந்து இருக்கும். பட் அந்த டென்யூர் முடியறதுக்கு முன்னாடியே ஃபார் எக்ஸாம்பிள் 3 yearsலயே வந்து உங்களுக்கு அவருக்கு பதிலாக வேற ஒரு ஸ்பீக்கர் அந்த இடத்துல அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க, அவர் ஒரு நார்மல் எம்பியாவோ எம்எல்ஏவாவோ மாறிடுறாரு அப்படின்னா அவர் வந்து எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிலேருந்து எலெக்ட் ஆகிறாரோ, ஸ்பீக்கரா வந்து எலெக்ட் ஆகிறாரோ அதே பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு தான் அவர் திரும்பியே வரணும். அவர் வந்து ஸ்பீக்கரா அவரோட சார்ஜ் வந்து ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் வேற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை ஜாயின் பண்ணக்கூடாது, அதாவது அந்த ஒரு 5 yearsக்குள்ள. ஸோ இதுதான் வந்து ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி ஆன்டி டிஃபெக்ஷன் லா. இப்ப யாரு வந்து டிசைட் பண்ணுவா இந்த ஒரு எம்பியாவோ எம்எல்ஏவோ டிஸ்குவாலிஃபை பண்ணலாம் அண்டர் ஆன்டி டிஃபெக்ஷன் லாக்கு கீழே அப்படிங்கிறத யாரு டிசைட் பண்ணுவா அப்படின்னா ஸ்பீக்கர் ஆர் சேர்மேன். ஸ்பீக்கர் இன் கேஸ் ஆஃப் லோக்சபா ஆர் சேர்மேன் இன் கேஸ் ஆஃப் ராஜ்யசபா. அண்ட் அவங்களோட டிசிஷன் இஸ் ஃபைனல் அண்ட் பைண்டிங். அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் there comes a case. சப்போஸ் ஸ்பீக்கரோ சேர்மேனோ அவங்களோட பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு பயஸ்டா இருந்தாங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்காக தான் வந்து சுப்ரீம் கோர்ட் இன்வால்வ் ஆகுறாங்க. அண்டர் கிஹோட்டோ ஹோலஹன் விசஸ் ஜச்சிலு கேஸ் 1992
ஜுடிஷியல் ரிவ்யூ இஸ் அ பேசிக் ஃபீச்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். அதை யாருனாலையும் வந்து கான்ஸ்டிடியூஷன் வந்து எடுக்க முடியாது. ஸோ ஸ்பீக்கர் ஆர் சேர்மனோட டிசிஷன் ஃபைனல் கிடையாது. த டிசிஷன் இஸ் சப்ஜெக்டட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறது வந்து தெளிவாகவே வந்து சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட். இப்போ டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறாங்க. டிஸ்குவாலிஃபை பண்ணதுக்கு அப்புறம் அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு எம்எல்ஏ சீட்டு அவங்களுக்கு வந்து கிடையாது. கரெக்டா? ஸோ பிகாஸ் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறாங்க, எம்எல்ஏ ஒரு எம்பி சீட் வந்து கிடையாது. சப்போஸ் வேற ஏதாவது ஒரு போஸ்ட் வந்து கொடுக்கலாம் இல்லையா? அதாவது ஒரு எஜுகேஷனல் ட்ரஸ்டோட போர்ட் மெம்பரா வந்து கொடுக்கலாம், அதாவது பொலிட்டிக்கல் ரெம்யூனரேட்டிவ் போஸ்டா வந்து கொடுக்கலாம். ரெம்யூனரேட்டிவ் பொலிட்டிக்கல் போஸ்ட் அதோட மீனிங் என்ன அப்படின்னா, பப்ளிக்கோட ரெவென்யூல இருந்து அவங்களுக்கு சேலரி போகிறது தான் வந்து ரெம்யூனரேட்டிவ் பொலிட்டிக்கல் போஸ்ட். ஸோ அந்த மாதிரியான போஸ்ட் வந்து கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு, அந்த மாதிரியும் நடந்திருக்கு. ஸோ அதுக்காக தான் 91st கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பாஸ் பண்ணாங்க அண்டர் வாஜ்பாய் கவர்மெண்ட். ஸோ அப்போ என்ன பண்ணாங்கன்னா, டிஃபெக்ட் ஆகிறவங்க, அதாவது ஆன்டி டிஃபெக்ஷன் லாக்கு கீழே டிஸ்குவாலிஃபை ஆகிறவங்களுக்கு ரெம்யூனரேட்டிவ் பொலிட்டிக்கல் போஸ்ட் கொடுக்க கூடாது அப்படிங்கிறத தெளிவா வந்து கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் இஸ் யார் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஸ்பீக்கர்ட்டையோ சேர்மன்ட்டையோ, பிகாஸ் அவங்க தான் டிசைடிங் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டோம். ஸோ யார் அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் எப்படி இருந்ததுன்னா ஒன்லி அ லெஜிஸ்லேட்டர், அதாவது எம்பிஓ எம்எல்ஏஓ மட்டும்தான் வந்து என்ன பண்ண முடியும், கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் அவங்க கிட்ட அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு ஒரு கேஸ் ஸ்டடி இருக்கு. ஒடிஷால நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி, அதுல இருந்து ஒரு 4 எம்பிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஜேடி, பிஜு ஜனதா தள் பார்ட்டி, அந்த பார்ட்டியை போய் ஜாயின் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ வந்து ஸ்பீக்கர் அவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணணும் இல்லையா? பட் பண்ணலை. ஏன் அப்படின்னா, அந்த என்சிபி நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டியோட பிரசிடென்ட் வந்து கம்ப்ளைண்ட் வந்து ஸ்பீக்கர்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு 4 எம்பிஸ் எங்கள் பார்ட்டிலேருந்து வேற பார்ட்டியில் ஜாயின் பண்ணிட்டாங்க, ஸோ அவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணுங்க அப்படின்ட்டு. பட் ஸ்பீக்கர் வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன் அப்படின்னா, நீங்க வந்து, அதாவது அந்த பார்ட்டியோட பிரசிடென்ட் தானே கம்ப்ளைண்ட் பண்றாரு, ஸோ நீங்க வந்து பார்ட்டியோட பிரசிடென்ட் தான், நீங்க லெஜிஸ்லேட்டர் கிடையாது, அதாவது எம்பிஓ எம்எல்ஏவோ கிடையாது. ஸோ நீங்க சொல்றத நாங்க அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் இப்ப சுப்ரீம் கோர்ட் இன்டர்ஃபியர் ஆறாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, அண்டர் ஸ்பீக்கர் ஒடிஷா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி விசஸ் உத்கால் கேஷரி கேஸ் 2013, அதுக்கு கீழே என்ன சொல்றாங்கன்னா, legislators மட்டும் கிடையாது, ஈவன் voters or normal persons can raise a complaint to speaker or chairman அப்படிங்கிறத தெளிவா வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ லெஜிஸ்லேட்டர்ஸும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், நார்மல் ஓட்டர்ஸ் ஆர் நார்மல் பீப்புளும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இப்போ அவங்களை டிஸ்குவாலிஃபை பண்றாங்க அப்படின்னா அதுக்கு ஃபார்மல் ரிட்டன் ரெசிக்னேஷன் வந்து வேணுமா அப்படிங்கிறது வந்து கேள்வியா வந்தது. ஸோ இந்த ஃபார்மல் ரிட்டன் ரெசிக்னேஷன் அப்படிங்கிறது இன்சைட் தி அசம்பிளி அந்த பர்சன் எப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து தானா அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டா, அதுக்கும் ஒரு கேஸ் நடந்தது. ஸ்ரீ ராஜேந்திர சிங் ராணா விசஸ் சுவாமி பிரசாத் மௌரியா அப்படிங்கிற கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல நடந்தது. ஸோ அதுல என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு எம்பியாவோ எம்எல்ஏவோ இருந்தாங்க அப்படின்னா அவங்க சப்போஸ் பார்லிமெண்ட் ஆர் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு உள்ள மட்டும் கிடையாது, அதாவது அவுட் சைட் தி பார்லிமெண்ட் அண்ட் அவுட் சைட் தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அவங்களோட ஆக்ஷன்ஸை பொறுத்தும் டிஸ்குவாலிஃபை பண்ணுவோம் அப்படிங்கறத வந்து சுப்ரீம் கோர்ட் தெளிவா சொல்லிட்டாங்க. விச் மீன்ஸ் இப்போ அவங்க அவுட் சைட் த பார்ட்டி, அதாவது அவுட் சைட் த பார்லிமெண்ட் ஆர் அவுட் சைட் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து அப்போசிஷன் பார்ட்டிக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க, இல்ல அவங்களோட மீட்டிங்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் தெரிய வந்தது அப்படின்னா அப்பயும் அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ அவுட் சைட் தி பார்லிமெண்ட் ஆர் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணலாம், அவங்க உள்ள என்ன பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்து மட்டும் கிடையாது. ஸோ ஸ்டாப் பயஸ்னஸ். ஸோ ஒரு பர்டிகுலர் பார்ட்டிக்கு மட்டும் சப்போர்ட் பண்றதா நம்ம பயஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். யாரு பயஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னா ஸ்பீக்கர், ஆப்வியஸ்லி, பிகாஸ் ஹி இஸ் த ஃபைனல் டிசைடிங் அத்தாரிட்டி. ஸோ ஸ்பீக்கர் மட்டும்தான் வந்து அந்த பயஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா, தெலுங்கானால தெலுங்கு தேசம் பார்ட்டி, ஸோ அதுல இருந்து ஒன் எம்எல்ஏ ஸ்ரீனிவாச யாதவ் அப்படிங்கிறவரு, அவர் வின் பண்ணதுக்கு அப்புறம், எம்எல்ஏவா வின் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப ரூலிங் பார்ட்டியா இருக்காங்க இல்லையா, அதாவது சந்திரசேகர் ராவ் கவர்மெண்ட், ஸோ அவங்க பார்ட்டியில போய் ஜாயின் பண்ணிடுறாரு. அவங்கள ஸ்பீக்கர் டிஸ்குவாலிஃபையே பண்ணல, பண்ணியிருக்கணும் பட் பண்ணல, பிகாஸ் ஸ்பீக்கர் ஹி பிலாங்ஸ் டு த ரூலிங் பார்ட்டி, அதனால அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணல. கேஸ் வந்து ஹை கோர்ட் ஆஃப் தெலுங்கானாக்கு போச்சு. பட் ஜுடிஷியர் என்ன சொன்னாங்கன்னா, வி ஆர் ஹெல்ப்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிகாஸ் ஸ்பீக்கர் ஏதாவது ஒரு டிசிஷன் கொடுத்திருந்தா மட்டும்தான் நாங்க வந்து அதுக்கு அகைன்ஸ்டா வந்து எங்களோட ஒப்பீனியனை வந்து சொல்ல முடியும், எங்களோட டிசிஷனை சொல்ல முடியும். ஸோ ப்ரீ டெசிஷனல் ஸ்டேஜ்ல, அதாவது ஸ்பீக்கர் ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ப்ரீ டெசிஷனல் ஸ்டேஜ்ல நாங்க எந்த ஒரு ஒப்பீனியனும் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி தெலுங்கானா ஹைகோர்ட் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இது ஏன் ஸ்பீக்கர் எந்த டெசிஷன் எடுக்கல அப்படின்னா, எந்த ஒரு டைம் லிமிட்டுமே கிடையாது. அதாவது 10th ஷெட்யூல்ல வந்து கிளியரா சொல்லியிருப்பாங்க, ஸ்பீக்கர் தான் வந்து ஃபைனல் டிசைடிங் அத்தாரிட்டின்னு சொல்லியிருப்பாங்க டிஸ்குவாலிஃபை பண்றதுக்கு ஆன்டி டிஃபெக்ஷன் லாக்கு கீழே. பட் என்ன டைம்குள்ள அவங்க
டிஸ்குவாலிஃபை பண்ணணும் அப்படிங்கறத அவங்க அதுல சொல்லவே கிடையாது. ஸோ அதுதான் வந்து ஸ்டாப் பயஸ்னஸ் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. இத்தனை பிரச்சனை இருக்கு இல்லையா இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லால, இதுக்கு என்ன சொல்யூஷன் வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் டைம் லிமிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் ஸ்பீக்கருக்கு. 15 days or 2 months 3 months அந்த மாதிரி டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணுங்க, அதுக்குள்ள டிஸ்குவாலிஃபை பண்ணுங்க அப்படிங்கிறது ஒரு சொல்யூஷன். அடுத்தது ஸ்பீக்கர் ஆர் சேர்மேன் தானே டிஸ்குவாலிஃபை பண்றாங்க, ஸோ அதனால தானே பயஸ்னஸ் வருது. ஸோ அதை வந்து பிரசிடென்ட்க்கோ கவர்னருக்கோ வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலி அதர் டிஸ்குவாலிஃபிகேஷன் கேசஸ், அதாவது ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் ஹோல்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு எம்பி ஆர் எம்எல்ஏ இன்சால்வெண்டா இருந்தாங்க, அன்சவுண்ட் மைண்டா இருந்தாங்க அப்படின்னா அப்ப யார் டிஸ்குவாலிஃபை பண்ணுவா? பிரசிடென்ட் இன் கேஸ் ஆஃப் சென்ட்ரல், கவர்னர் இன் கேஸ் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட், அவங்க தான் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் படி. ஸோ அதே ப்ரொசீஜர் இதுக்கும் கொண்டு வாங்க அப்படிங்கறத தான் வந்து இதுல சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்தது வந்து பார்த்தோம்னா, டிஸ்குவாலிஃபை பண்றாங்க இல்லையா அந்த எம்பி ஆர் எம்எல்ஏ, ஸோ அவங்க வந்து யூஸ்வலி அவங்களோட டேர்ம் வந்து 5 years இருக்கும் லோக்சபால. ஸோ சப்போஸ் 3 yearsலேயே வந்து அவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறாங்க ஆன்டி டிஃபெக்ஷன் லாக்கு கீழே. ஸோ ரிமைனிங் 2 years வந்து பார்த்தீங்கன்னா they should not continue the post. அந்த எம்பியாவோ எம்எல்ஏவோ வந்து வேற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில போய் ஜாயின் பண்ணாலும் அவங்களுக்கு போய் கண்டினியூ பண்ண முடியாது. பட் சுப்ரீம் கோர்ட் இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து கண்டினியூ பண்ணலாம், டிஸ்குவாலிஃபை ஆனதுக்கு அப்புறம் கூட ரிமைனிங் அந்த 2 years வந்து பாத்தீங்கன்னா அவங்க கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, திரும்ப அவங்க கான்ஸ்டிடுவன்சில நின்று வின் பண்ணி காமிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க திருப்பியும் வந்து எம்பியாவோ எம்எல்ஏவோ கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கறதான் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ஏன் பட் இந்த மாதிரியான ஒரு ப்ரொவிஷன் வந்து இருக்கக்கூடாது, பிகாஸ் ஆல்ரெடி அவங்க டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க, டெஃபினட்டா அவங்கள திருப்பியும் வந்து கண்டினியூ பண்றதுக்கு விடக்கூடாது. ஸோ இது வந்து டெமோக்ரஸியை வந்து மாக் பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்த ஒரு சொல்யூஷன் என்னவா இருக்கலாம், என்ன ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாம்னு பார்த்தோம்னா, மணிப்பூர்ல there are totally 60 கான்ஸ்டிடுவன்சி 60 எம்எல்ஏஸ் தான் இருக்காங்க. ஸோ அதில் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூ இயர்ஸ் பேக் ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து லீடிங்கில் இருந்தாங்க. எலெக்ஷன்ஸ் நடந்த போது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் லீடிங்கில் இருந்தாங்க அண்ட் பிஜேபி செகண்ட் லீடிங்கில் இருந்தாங்க. அண்ட் ஃபியூ மெம்பர்ஸ் வந்து ஐஎன்சிலேருந்து பிஜேபிலேருந்து ஜாயின் பண்ணிட்டாங்க அந்த டைம். ஸோ பிஜேபி வந்து இப்போ லீடிங்கில் வந்துட்டாங்க, தே ஃபார்ம் த கவர்மெண்ட். பட் ஸ்பீக்கர் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல. அந்த ஐஎன்சிலேருந்து பிஜேபிக்கு வந்து ஜாயின் பண்ணாங்க இல்லையா, ஸோ அவங்க மேலே எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. ஐஎன்சிலேருந்து பிஜேபியில் வந்து ஜாயின் பண்ண மெம்பர்ஸில் ஒருத்தருக்கு மினிஸ்ட்ரி போஸ்ட்டும் வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்து கொடுத்தாங்க மணிப்பூரில். ஸோ இப்போ கோர்ட் வந்து ஃபைல் பண்ணுறாங்க, அந்த கேபினட் மினிஸ்டர் மேலே கோர்ட் ஃபைல் பண்ணுறாங்க. மினிஸ்ட்ரி போஸ்ட் கொடுத்தாங்க இல்லையா, அவர் மேலே கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டிகல் 142 அதுக்கு கீழே கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ப்ரொவைட் பண்றாங்க. விச் மீன்ஸ் கேபினட் மினிஸ்டர் வந்து அவர் மேல ஆல்ரெடி கேஸ் நடந்துட்டு இருக்கு இல்லையா, ஸோ அப்ப அவர் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில என்டர் ஆக முடியாது, அவர் லெஜிஸ்லேட்டிவ் போஸ்ட்டை ஹோல்ட் பண்ண முடியாது அப்படிங்கறத வந்து கோர்ட் வந்து சொல்லிடுறாங்க. ஸோ ஸ்பீக்கர் எந்த ஒரு வழியும் இல்லாம அந்த கேபினட் மினிஸ்டர் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறாங்க, மினிஸ்டர் போஸ்ட்ல இருந்தும் எம்எல்ஏ போஸ்ட்ல இருந்துமே டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆனால் அந்த ஒரு ஆர்டிகல் 142 எல்லா டைமுமே வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அப்ளை பண்ண மாட்டாங்க. ஒன்லி எக்ஸப்ஷனல் கேசஸில் மட்டும்தான் இந்த கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் அண்டர் ஆர்டிகல் 142 அப்படிங்கிறது வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அண்டர் எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டன்சஸில் சப்போஸ் ஸ்பீக்கர் எந்த ஒரு டெசிஷனும் எடுக்கல அப்படின்னா டெஃபினட்டாக வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த மாதிரியான ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து இதில் வந்து ஒரு சொல்யூஷனாக வந்து சொல்ல முடியும். வாட் கேன் வி கன்க்ளூட் ஃப்ரம் திஸ் இஸ், டிஸ்குவாலிஃபிகேஷன் பெட்டிஷனை டெஃபினட்டா வந்து பார்லிமெண்ட் ரீதிங்க் பண்ணணும். அதாவது ஸ்பீக்கர் அவங்க கிட்ட இருந்து வேற ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு, அதாவது பிரசிடென்ட்கோ கவர்னருக்கோ இல்லை எலெக்ஷன் கமிஷனுக்கோ வந்து ஷிஃப்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஒரு ஆன்டி டிஃபெக்ஷன் லாவோட கன்க்ளூஷனாக இருக்க முடியும். தேங்க்யூ.